கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. பிரியமானவர்களே, 1000 நாளை பார்க்கிலும் கர்த்தருடைய பிரகாரம், தேவனுடைய சமூகத்திற்கு செல்லுகின்ற ஒரு நாள் மிகவும் நல்லது என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாமும் இந்த பூமியில நம்ம தினமும் இந்த உலக ஓட்டத்தில் எல்லாருமே அதன் வேகத்துக்கு நம்ம ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். வளர்ந்து வருகின்ற அறிவியல், விஞ்ஞானம், மருத்துவம் மற்றும் என்னென்னமோ கம்ப்யூட்டர் யுகத்தில் எல்லாமே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்பீடான காலமாக இருக்கின்றது. ஒரு நாள் சீக்கிரமாய் கடந்து போய்விடுகின்றது. சில நேரம் 24 மணி நேரம் நமக்கு போதவில்லை என்று சொல்லும் அளவிற்கு நம்ம எல்லாருமே வேலைகள் நமக்கு குவிந்து போயிருக்கின்றன. அப்போ இப்படி நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கின்றது. ஒரு வருடமானது சீக்கிரமாய் ஓடி போய் விடுகின்றது. இப்பொழுதுதான் புது வருடம் ஆரம்பமானது போல தெரிகின்றது. ஆனால் பாருங்களேன், நம்ம 8வது மாதத்திற்கு வந்துவிட்டோம். அப்போ நாட்கள் வெகு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த ஓட்டத்தில் நம்ம தேவ சமூகத்தில் எவ்வளவு நாம் காத்திருக்கிறோம் என்பது முக்கியம் அல்லவா? 1000 நாட்கள் நம்ம என்னதான் வேலை செய்து இந்த உலகத்திற்கு உரியவைகளுக்காக ஓடிக்கொண்டே இருந்தாலும் கூட அது எல்லாம் ஒரு நாள் மாயையாய் போய்விடுகின்றது. எல்லாம் ஒளிந்து போய்விடுகின்றது. ஆனால் நாம் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. யோசித்து பாருங்கள். எங்கே தான் போய் சுற்றி வந்தாலும் கூட தேவ சமூகத்தில் நம்ம இருக்கிற நேரமே ஒரு இனிமையான நேரம், ஒரு சந்தோஷமான நேரம். அதான் இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், 1000 நாட்கள் நான் எப்படி கழித்து போட்டாலும் கூட, எப்படி செலவு பண்ணாலும், ஆனால் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் எனக்கு மிகவும் நல்லது என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நம்ம அப்படி ஒரு நாள் நாம் காத்திருப்பது, அவர் சமூகத்தில் அவர் பாடி துதிப்பது, ஆராதிப்பது, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பலப்படுகின்றது. அவர் தருகின்ற கிருபையினாலே பலப்படுகின்றோம். அவர் தருகின்ற மகிமையினாலே நம்ம பலப்படுகின்றோம். பிரியமானவர்களே, ஆனாலும் கூட நம்ம மற்ற எந்த நாட்களிலும் என்ன காரியங்களை செய்து நீங்கள் ஓடினாலும் கூட உங்களுடைய பலன் குறைந்து போகிறதை தவிர பலன் கூடுவதில்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் செல்லும் ஒரு நாள் அது நம்முடைய பலனை நமக்கு கூட்டி கொடுக்கின்றது, ஆசீர்வாதத்தை அருளுகின்றது, ஆசீர்வாதத்தை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் செல்லும் ஒரு நாளை நம்ம அசட்டை பண்ணவே கூடாது. வாரத்தில் 7 நாட்கள், அதில் முதல் நாள் ஆண்டவர் சமூகத்திலே சென்று தரித்து நின்று நாம் ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து தேவ பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை தேவ சமூகத்தை நாம் நாடுபவர்களாக எங்கிருந்தாலும் சரி, உங்கள் வீட்டிலும் கூட நீங்கள் தினமும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு மணி நேரம் ஆகிலும் செலவு பண்ணி நீங்கள் மற்ற காரியங்களை நீங்கள் செயல்படுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கு ஆலயத்தை குறித்து அழகாய் எழுதியிருக்கின்றது. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லுகின்றார். அதனோடு கூட பாருங்களேன், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அதனோடு கூட உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று ஆச்சரியப்படுகின்றார். பிரியமானவர்களே, தேவனுடைய வீட்டிலே வாசமாய் இருந்து அவரை எப்போதும் துதித்து கொண்டிருப்பவர்கள் எவ்வளோ பாக்கியவான்கள் என்று சொல்லுகின்றார். முழு நேரமாக தங்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்திலேயே தேவ பணியினை செய்கின்ற தேவ மனிதர்கள், தேவ ஊழியர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, ஊழியம் செய்கின்ற தேவ பிள்ளைகள் மிகவும் பாக்கியவான்கள். ஏனென்றால் எங்களுடைய பேச்சு, மூச்சு எல்லாமே கர்த்தரை குறித்ததாகத்தான் இருக்கும், அவருடைய வார்த்தையை குறித்ததாக தான் இருக்கும். எனவே அது எவ்வளவு ஒரு பாக்கியம், அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஊழியம் செய்யாதவர்களாக இருக்கலாம். இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களுக்கென்று
குறித்திருக்கிறதை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கலாம். எப்படி நீங்கள் ஓடினாலும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்திலே ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாளாகிலும் அவரை கனம் பண்ணும்படியாக தரித்து நின்று ஓட பழகி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பலன் கொள்ளுகிறதாக இருக்கும். ஆவியிலே உற்சாகத்தை அது பெருக்கி கொடுக்கும். ஆத்துமாவிலே பலப்பட்டு உள்ளான மனுஷன் உங்களுக்குள்ளே நல்ல பலப்பட்டு பலமுள்ள ஆத்துமாவாக உங்களுக்கு இருக்கும். உடைய சரீரத்திலும் காணப்படுகிற பலவீனங்களை கர்த்தர் நீக்கி போடுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, 1000 நாளை பார்க்கிலும் உமது சமூகத்தில் உமது பிரகாரத்திலே செல்லும் ஒரு நாள் எவ்வளவு இன்பமானது, அது நல்லது என்று இங்கு வசனம் சொல்லுகிறது. உடைய பிள்ளைகளுடைய சமூகத்தை நாடட்டும், உம்முடைய பிரகாரத்தை நாடட்டும். உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நின்று ஆண்டவரை நீர் தருகின்ற கிருபைகளை, மகிமைகளை, ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.